ஒருவர் மீது பிரியம் கொள்ளும் முன்பாக அவரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றனவா என்பதை பார்க்க வேண்டும். சித்திரவதைதான் ஒரு திருடனுக்கு சரியான தண்டனை. நினைத்து நினைத்து துன்புறும் மனநிலையை உண்டாக்கும். எண்ணங்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் இந்த எண்ணங்களை எல்லாம் ஒன்றாக கடிவாளம் போட்டு அடக்கி ஆள்வதுதான் நமக்கு தேவையான விஷயம். முயற்சியும் ஆர்வமும் சேர்ந்திருக்கும் ஒருவனை உயர்த்தாமல் விடாது உலகம். அவனால் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். காலம் அவன் பின்னே தொடரும். நீங்கள் பிறர் நலனுக்காக பாடுபடுவதையே நோக்கமாக வைத்து கொண்டால் உங்கள் நலனை இயற்கை பார்த்துக்கொள்ளும். தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ளாமல் பிறரை வேலை வாங்கும் வழக்கமும் தங்கள் வேலை சுமையை ஓர் உழைப்பாளியின் தலையில் சுமத்தும் வழக்கமும் உள்ள மட்டும் அடிமை வாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு தங்கள் வேலை சுமையை பிறரின் மீது சுமத்துவது தங்கள் உரிமை என்றும், சிலருக்கு வேலை செய்பவர்கள் அதை தாங்குவது தங்கள் கடமை என்றும் கருதுமிடத்தில் கொடிய அடிமை வாழ்வு நிலவுகிறது என்பதில் ஐயமில்லை. வாழ்க்கைதான் எல்லாம். வாழ்க்கைதான் கடவுள். வாழ்க்கையை விரும்புவதானது கடவுளை விரும்புவதாகும். யுத்தத்தை தாங்குவது என்பது கடவுளின் சட்டத்திற்கு மனிதனுடைய சுதந்திரத்தை சமர்ப்பிக்கும் ஒரு கஷ்டமான காரியமாகும். புழு கோவிசுக்கீரையை அரித்து தின்றாலும் முடிவில் சாகத்தான் செய்கிறது. உறுதியான குணம் கொண்டவர்கள் எல்லா காலத்திலும் ஒன்றாக வளர்கிறார்கள். மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அறிவை விரிவடையச் செய்து அதனால் உலக மக்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்வதற்கு தூண்டுகோலாயிருப்பதே உண்மையான கல்வி. 10ல் 9 பேர்கள் இயற்கையாகவே நன்கு உழைப்பவராயினும் அவர்களுடைய உழைப்பின் பயனை பலவித தந்திரங்களால் பிறர் அனுபவிக்கின்றனர். இக்காரணத்தால் ஆண்டுதோறும் விவசாயிகள் வறுமையில் ஆழ்ந்து கொண்டே வருகின்றனர். பாடுபடாத மற்றவர்களது நிலைமையோ மேன்மேலும் சுகங்கள் நிறைந்து நிலைத்து வருகிறது. விவசாயி என்பவன் நிர்வாணமாகவும் பட்டினியாகவும் இருந்து அவனுடைய குதிரையும் பரிதாபமாய் இருந்தால் அவனுக்கோ அல்லது பிறர்க்கோ எவ்வித நன்மையும் செய்ய முடியாது. அரசாங்கம் இல்லாமல் போனால் நம்மை கொள்ளையடிப்பதற்கு ஏராளமான பேர் தோன்றிவிடுவார்கள். ஒரு வண்டியை கொடுத்தால் பின்னால் மற்றொரு வண்டியை கேட்கும்போது மறுக்க முடியாது. முட்டைகள் பெட்டை கோழிக்கு கற்றுக் கொடுக்கின்றன. யுத்தத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி சரிவர பயன்படுத்துவதென்பதை ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். அத்துடன் வேகமாக சிந்திக்கும் திறமையை அவன் பெற்றிருப்பதும் அவசியம். சுவாச பைகளும் இதயமும் போல கலையும் அறிவியலாலும் ஒன்றிணைந்து பிணைந்திருக்கின்றன. எனவே இந்த ஒரு சாதனங்களில் ஏதாவது ஒன்று சீர்கேடு அடைந்தால் மற்றொன்று சரியாக இயங்காது. நம்முடைய குழந்தைகள் பிச்சை எடுக்கும்படி நேரிடக்கூடாது என்பது ஒன்றுதான் நாம் விரும்புவதாகும். கடவுளின் வழிகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. நன்மை ஒன்று மட்டுமே செய்யும் தனி வழி அது. ஒரு காரியத்தை செய்வதில் கஷ்டம் இல்லாமல் இருந்த போதிலும் சிலருடைய சுபாவங்களுக்கு விரோதமாக அந்த காரியம் இருக்குமானால் அதை அவர்களால் செய்ய முடியாது.